ஹலோ கைஸ், சென்னை சூப்பர் கிங் விசஸ் மும்பை இந்தியன்ஸை வந்து தரமான செய்கை. ஸோ எங்கள் ஏரியாவில் தம்பி வந்திருக்கீங்க, எப்படி செய்கை செய்கிறோம் அப்படின்ற மாதிரி செஞ்சு விட்டு ஒரு பக்கம் மும்பை இந்தியன்ஸை தரமான சம்பவம் செஞ்சு ஆப் அடித்து அமுச்சு விட்ருக்காங்க ஒரு பக்கம் சென்னை சூப்பர் கிங்ஸ். நான் இதுக்கே ப்ரிவியூ வீடியோவில் சொல்லியிருந்தேன். ஏன்னா என்னதான் சென்னை சூப்பர் கிங்ஸோட போட்டியாக இருந்தாலும் அந்த இடத்துல வந்து மும்பை வந்து நல்லாவே டாமினேட் பண்ணியிருக்காங்க. இதெல்லாமே நான் சொல்லியிருந்தேன். நீங்கள் வேணா அது முன்னாடி காலத்தில் நீங்கள் டாமினேட் பண்ணியிருக்கலாம். இன்னைக்கு மேட்ச்சில் நாங்கள் தான் கிங்கு அப்படின்றத அடி பவுலிங் பேட்டிங் ஃபீல்டிங்ன்றது எல்லா இடத்துலையுமே கலைக்கு ஒரு பக்கம் காமிச்சிட்டாங்க சென்னை சூப்பர் கிங்ஸ். ஏன் அப்படின்றத பட் சென்னை சூப்பர் கிங்ஸ்க்கு எல்லாம் ஒரு பக்கம் சரியா போக, இன்னொரு பக்கம் என்னதான் நடக்குது மும்பை இந்தியன்ஸுக்கு அப்படின்ற ஃபீலிங் தான் இருக்கு. ஒரு பக்கம் டாஸை வின் பண்ணது டோனி கரெக்டா ஃபீல்டிங், நான் பயந்துட்டே இருந்தேங்க. ஸோ அந்த டாஸை வின் பண்ணி பேட்டிங் எடுக்கக்கூடாது, சென்னை ஃபீல்டிங் எடுக்கணும்னு நினைச்சிட்டு இருந்தேன். அதுக்கேற்ற மாதிரி ஃபீல்டிங் எடுத்தாங்க. என்னதான் ஃபீல்டிங் எடுத்தாலும் அந்த பவுலிங்ன்றது ஒரு குறைபாடா இருந்தது. ஸோ நீங்க எடுத்து பார்த்தீங்கன்னா சென்னை சூப்பர் கிங்ஸோட பவுலிங் பவர் பிளேல என்ன பண்ண போறாங்க, ரன்னை வாரி வழங்க போறாங்க, விக்கெட் எடுத்தாலும் ரன் அதிகமா போதே அப்படின்ற மாதிரி இருந்தது. பட் இன்னைக்கு காமிச்சாங்க நாங்க ஏன்டா கெத்து அப்படின்றது. ஸோ கரெக்டா எந்த நேரத்தில் ஃபார்முக்கு வரணுமோ கரெக்டா வந்து இவரா இருக்கட்டும், யாரு தீபக் சகரா இருக்கட்டும், துஷார் தேஷ்பாண்டேவா இருக்கட்டும், அவங்க வந்து அந்த பவர் பிளேல 3 விக்கெட், கேமரான் கிரீன், இஷான் கிஷன், ரோஹித் சர்மா. ஸோ ரோஹித் சர்மா விட்டுருங்க, அவர் இப்போ வந்து நோஹித் சர்மாவா தான் இருக்காரு. ஸோ அவர் கணக்கெடுக்கணும். அந்த 2 மெயின் விக்கெட் எடுத்து அவங்களோட ஃபார்ம் பேட்டர் 2 பேர். ஸோ அவங்க 2 பேரும் எடுத்த உடனே அவங்க மொமெண்ட்டுமே அங்கே டெமாலிஷ் ஆயிடுச்சு. அது மட்டும் இல்லாமல் மேட்ச் வரதுக்கு முன்னாடியே பார்த்தீங்கன்னா திலக் வர்மா அவைலபிள் இல்லும் போது அங்கே ஒரு பேட்லாக்கு. இன்னொரு பக்கம் ஓப்பனிங்ல ரோஹித் சர்மா வராம கிரீன் வந்தாங்க. அதுக்கப்புறம் 1 டவுன்ல ரோஹித் சர்மா வந்தாங்க. வந்து எதுவும் பிரோஜனம் இல்லை. ஸோ இந்த மேட்ச்ல வந்து ரோஹித் சர்மா ஒரு மிகப்பெரிய சாதனை படைச்சிருக்காரு. என்ன சாதனைன்னு பார்த்தீங்கன்னா, ரோஹித் சர்மா நோஹித் சர்மா ஒரு பக்கம் இருக்காரு. ஸோ தொடர்ந்து 2வது டக்கு. ஸோ அந்த டக்கு கூட எப்படின்னா, டோனி வந்து கரெக்டா பிளான் பண்ணி அந்த விக்கெட் எடுத்தாருங்க, சும்மா சொல்லக்கூடாது. ஸோ கரெக்டாக தீபக் சகர் ஓவர் போறாரு, கீப்பர் ஹெல்மெட் வாப்பா ஹெல்மெட் எடுத்துட்டு வாப்பா அப்படின்ற மாதிரி ஃப்ரண்ட்ல வந்து நின்று. ஸோ கரெக்டாக ரோஹித் சர்மா அந்த பாலை போடு, அவனை ஆட வை அப்படின்ற மாதிரி ரோஹித் சர்மா பாலை போட, ரோஹித் சர்மா ஆட, கேட்சை பிடிக்க அப்படின்ற மாதிரி கரெக்டாக எப்படிலாம் செட் பண்ணுமோ அதுக்கேற்ற மாதிரி பிளானை போட்டு ரோஹித் சர்மா தூக்குனாங்க. அதான் அந்த மொட்டையில் அவுட் ஆனதோ என்னமோ ரோஹித் சர்மா வந்து ஐபிஎல் வரலாற்றில் அதிகமாக டக் அவுட் ஆன பிளேயர்ன்ற பெருமையை வந்து ரோஹித் சர்மா இந்த மூலியமா வாங்கியிருக்காங்க. மும்பை இந்தியன்ஸ் ஃபேனுக்கு ஒரு பக்கம் கதிராக தான் இருக்கும். ஏன்னா ஒரு பக்கம் சர்மா எல்லாம் நல்லா பண்ணும்போது ரோஹித் சர்மா மட்டும் இப்படி பண்ணிட்டு இருக்கும்போது வருத்தம் இருக்குதானே செய்யும். ஸோ பவர் பிளேலுக்கு அடுத்து ஒரு மொமெண்டம் எடுத்துட்டு வரணுன்ற டைம்ல பார்த்தீங்கன்னா திலக் வர்மா பதிலாக உள்ள வந்த டீம் வந்து வதேரா வந்து ஒரு பயங்கரமான இன்னிங்ஸ், ஒரு 60 ரன் ஆடி கிட்டத்தட்ட ஒரு 140 ரன் வரதுக்கு ஒரு மெயின் காரணமா இருந்தவர் வதேரா. ஸோ அவர் அவுட் ஆயிருந்தா மேட்ச் எப்படி போயிருக்கும் அப்படின்றது தெரியல. அந்த அளவுக்கு ஒரு பக்கம் இன்னொரு லோ ஸ்கோர் தான் அடிச்சிருப்பாங்க. இன்னொரு பக்கம் பத்திரனாங்க வேற லெவலுங்க. அவர் போற டெத் ஓவர்ல வெறும் எத்தனை ரன், 5 ரன் தாங்க 2 ஓவர்ல போறாரு. அதுவும் பாத்தீங்கன்னா அவர் போடுற யாக்கரா இருக்கட்டும், லைன் அண்ட் லென்த்தா இருக்கட்டும், ஒரு டெத் பவுலர் மிஸ் ஆயிடுச்சுன்ற ஃபீலிங் சென்னை சூப்பர் கிங்ஸ் இருந்தது. பிராவோக்கு பதில் யாரா இருப்பா அப்படின்னு பாத்தீங்கன்னா இப்ப பத்திரனா இருக்காரு. ஸோ அடுத்து பாத்தீங்கன்னா பத்திரனா வந்து ஸோ இதுக்கப்புறம் வந்து சென்னை சூப்பர் கிங்ஸ் ஒரு மிகப்பெரிய ஒரு பிளேயரா வந்து அவரை உருவாக்க போறாங்க. அவர் அப்படியே டீம்ல வச்சுக்கிறதுக்கான வாய்ப்பு அதிகமா இருக்கு. அந்த மாதிரி ஒரு இம்பாக்ட் கிரியேட் பண்ணியிருக்காரு பத்திரனா. அதுவும் மேட்ச் பை மேட்ச் இந்த மாதிரி பண்றதுலாம் சாதாரண விஷயம் கிடையாதுங்க. அதை கன்சிஸ்டா பண்ணிட்டு இருக்காரு. சரி 140 தான் சேசிங்க அப்படின்னும் போது கிட்டத்தட்ட 18 ஓவர்லயே மேட்சை முடிச்சிருக்காங்க. பட் அதுல பாத்தீங்கன்னா பவர் பிளேலயே வந்துருச்சுங்க 50 ரன். ஒரு பக்கம் என்ன ஒரு பிளஸ்ஸா இருக்குன்னா சென்னை சூப்பர் கிங்ஸ் சைட பாத்தீங்கன்னா ஓபனர் ஒரு பக்கம் ருத்ராஜா இருக்கட்டும், இன்னொரு பக்கம் டெவன் கான்வே இருக்கட்டும், ஒரு விக்கெட் போயிடுச்சுன்னா அவர் ஒரு ஓபனர் அவுட் ஆயிட்டான்னா இன்னொரு ஓபனர் ஒரு 15 ஓவர் வரையும் எடுத்துட்டு வந்துடுறாங்க. அது ஒரு மிகப்பெரிய பாசிட்டிவ். ஸோ ஆனால் ஸ்டார்ட் பண்ண வச்சது யாருன்னு பார்த்தீங்கன்னா இன்னைக்கு மேட்சை பொறுத்த வரையும் கரெக்டாக நம்ம ருத்ராஜ் கெய்க்வாட் ஆரம்பிச்ச விதம் வேற லெவலுங்க. அவர் ஆரம்பிச்சு அந்த இன்டென்ட், அதுவும் ஷார்ட் பால்ல போய் அவுட் ஆயிட்டாரு, ஸ்பின்னரோட ஷார்ட் பால்ல. இல்லைன்னா வந்து மேட்ச் சீக்கிரமாவே இன்னும் கொஞ்சம் ஒரு 18 17 ஓவர் போனது ஒரு 15 ஓவர் வரையும் வந்து மேட்ச் முடிஞ்சிருக்குங்க. அதுக்கப்புறம் எப்பவும் போல ரகனே இருக்கிற ஃபார்முக்கு வந்து அவர் ஒரு விளாசு, அதுக்கப்புறம் சிவம் டுவே வந்து ஒரு 3 6, கடைசியா வந்து டோனி வரணும்ன்ற மாதிரி டோனி சீக்கிரமாவே வந்தாரு. 6 பார்க்க முடியல, பட் அவரோட சிங்கிள்ல தான் அந்த மேட்சையும் முடிச்சு மாசா இது பண்ணாங்க. பட் கம்ப்ளீட்டா வந்து எங்க ஏரியால வரீங்க அவங்க செய்யறண்டி அப்படின்ற மாதிரி. ஸோ 3 மேட்சுக்கு அப்புறம் ஒரு மொமெண்டம் தேவை அப்படின்றத மொமெண்டத்தை வந்து அதுவும் ஒரு டாப் சைடான ஒரு மிகப்பெரிய எல் கிளாசிக்கோல மும்பை இந்தியன்ஸை வீழ்த்தி 2வது வாட்டி வீழ்த்தி சென்னை சூப்பர் கிங்ஸ் நான் தாண்டா கெத்து அப்படின்றத ப்ரூவ் பண்ணியிருக்காங்க. நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத கமெண்ட் பண்ணுங்க. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க.